வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு ஸ்வீட் மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சர்க்கரை 1 கப். இது நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ இனிப்பு வேண்டாம்னா 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பயன்படுத்திக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு. ஒரு பாத்திரத்தில் மைதாவை எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு, எண்ணெய் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா பிணைஞ்சதும் ஒரு 15 நிமிஷம் துணியை போட்டு மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் கழித்து இந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு மாவுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சு அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு சப்பாத்தி கல்லோட ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவை நீங்கள் மேலால் தூவிக்கோங்க. இதை நம்ம நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இங்கே ஷேப் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகை காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி சூடு ஏற ஏற சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாகு கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். பாகு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சினா போதும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற மைதா பிஸ்கட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதான், மிக மிக சுவையான இனிப்பு மைதா பிஸ்கட் தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.